Hello everyone, welcome back to my channel, Sadhna Movies Reaction. So guys, today I'm gonna react on post-interval scene of Katti movie. But if you came here for the first time, hi, I'm Sadhna. I do reaction here on movie scenes. If you're interested in this kind of video, please do consider subscribing. Also follow me on Instagram, link will be in description box. But for now, let's start. என்ன நடக்குதுங்க? பாட்டிலிங் பிளான்ட்ட பத்தின ஒரு ஆர்டிகல் பார்த்துட்டு இருக்கேன். ஓ! உனக்கு ஒண்ணு தெரியுமா? வேலூர் மாவட்டம் பாலாறுல ஒரு வெளிநாட்டு கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனி ஒரு நாளைக்கு 5,00,000 லிட்டர் தண்ணி எடுக்குறாங்களாம். அப்படியா? ம். கேஸ் முடியறதுக்குள்ள Oh. பிரிச்சு மேய்ஞ்சிருவா போல இருக்குதே. நான் உங்க கூட தனியா பேசணும். சரி நான் கிளம்பிடுறேம்மா. இல்ல. உங்க 2 பேரு கூட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லுங்க. எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஐ லவ் ஹிம். தேங்க்ஸ்ங்க. டோன்ட் மென்ஷன். 3 பேரா லவ் சொல்றது இதான் ஃபர்ஸ்ட். அதுவும் ஐ லவ் ஹிம்ங்கிறதும் அதுக்கு தேங்க்ஸ்னு பதில் சொல்றது இப்பதான் பாக்குறேன். சரி நான் எதுக்கு? சும்மா துணைக்கு. துணைக்கு. சரி அதான் சொல்லிட்டீங்கல்ல நான் கிளம்புறேன். இருடா. நான் கூட ஐ லவ் ஹர். பார்த்ததுக்கு ஒரே லவ்ங்க. எனக்கு பார்த்த அன்னைக்கெல்லாம் எதுவும் இல்ல. உங்களுக்காக ஒரு கிராமமே அழுதது கேட்டதும், அந்த கிராமத்துக்காக நீங்க பட்ட கஷ்டத்த பார்த்ததும், நான் உங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஓ Oh. அந்த மாதிரியா? அப்ப ஐ லவ் ஹிம் தான். நீங்க இல்லையா? என்ன சொல்றாரு? அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான்னா பைத்தியம் ஆயிடுவான். ஆமாங்க. நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போணுமே. போலாம். விஷயம் வச்சு கொடுங்க. 3 நிமிஷத்துல முடிச்சிடணும். Oh. யார் நீ? நீ அவைலன் ஜெயிலர் சொன்னா நீ எப்படி இங்க வந்த? ஜஸ்ட் மெட் வித் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அங்கே என்ன காப்பாத்தின ஒருத்தன் என்ன மாதிரியே இருந்தான். எனக்கு அவனை கொல்லணும். நான் ஆள் அனுப்புறேன். உன் இடம் எதுன்னு சொல்லு. இல்லை, நீ அவனை கொண்டுட்டா நான் அவன் இல்லைன்ற ஒரே ஆதாரமும் போயிடும். அதுக்கப்புறம் நான் வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலே இருக்க வேண்டியதுதான். சரி, நான் உன்னை தப்பிக்க வைக்கிறேன். இந்த காலோட நான் வர முடியாது. நீ ஆளுங்க 2 பேரை அவன் கூட அனுப்புறேன். நீ உன் இடத்துக்கு போய் அவனை என் ஆளுங்க கிட்ட காட்டணும். நீ வெளியே இருந்தனா நீ அவன் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதும் ஈஸி. ஓகே. Oh. சார் வர 15ஆம் தேதி தன்னூத்து ஃபேக்டரி கேஸ் தீர்ப்பு. ம். ஜீவானந்தம் பணத்தை திருப்பி கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் பணம் வாங்கினதையே நான் எதிர்பார்க்கல. அதை விட எதிர்பார்க்காத விஷயம், ஜீவானந்தம் திருப்பி அடிக்கிறான். என்னமோ ஒரு பிசிறு அடிக்குதே. இந்த ஒரு ஊர் தான் சார் நமக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுது. இன்னும் 3 நாள்ல தீர்ப்பு நம்ம பக்கம் வந்துடும். மிஸ்டர் லட்சுமி குமார் சப்மிட் பண்ண போற கமிஷன் ரிப்போர்ட் நமக்கு சாதகமா இருந்தா வேர்டிக் நம்ம பக்கம் வந்துடும் சார். ஆனா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு கேள்விப்பட்டேன். Whenever you go to a shop and buy something, everything out there has a price tag. இங்க எல்லா மனுஷனுக்கும் ஒரு விலை இருக்கு. Excuse me, we are from Anna Teresa Old Age Home. These 10 senior citizens are from Tannuthi village. We want to see Lakshmi Kumar. லட்சுமிகுமார் சார் நாட் அலௌடு. என்ன யார் இவங்க? ஐயா, நாங்கெல்லாம் தன்னுத்து விவசாயிங்க. உங்க கமிஷன் ரிப்போர்ட்டை வச்சு தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. நான் எப்படி எங்க பக்கம் உங்க கருத்து சொல்லுங்க. ஹலோ, இந்த மாதிரி என்ன வந்து பார்க்கிறது தப்பு. should not influence me. முதல்ல கிளம்புங்க எல்லாரும். ஆபத்து நீங்க சொல்ற கருத்துல தான் எங்க வாழ்க்கையே இருக்குது. சார், சார் ஒரு நிமிஷம். புண்ணியமா போகுது. ஒரு நிமிஷம். எல்லாம் கருணை காட்டுங்க. ஐயா, நீங்களும் அங்க இருங்க. அங்க வெயிட் பண்ணுங்க. போங்க சார் போங்க. போங்க. நீங்களும். சார், நீங்க ஏற்கனவே வேலை போயிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு நியாயம் என்னன்னு தெரியும். தப்பா ஏதாவது சொன்னீங்க, 17 வயசு பையனை வச்சு குத்த சொல்லுவேன். ஜூவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 3 வருஷம் தான். டிரைவிங் லைசென்ஸ்ல எல்எல்ஆர் அப்ளை பண்ணிட்டு கார்ல இடிச்சு தூக்க வைப்பேன். 304A ஃபைன் மட்டும்தான். இல்லைன்னா துரு பிடிச்ச கத்தியால நானே குத்துவேன். அது ஏன் துரு பிடிச்ச கத்தி தெரியுமா? குத்துனா உடனே உயிர் போகாது. 8 மாசம் சீழ் பிடிச்ச சாவி. யோசிச்சுக்கங்க. பயம் காட்டியிருக்கா? இல்ல அவன் சொல்றத கேட்கும்போது ஏற்கனவே பல தடவை பண்ணவ மாதிரி பேசுறான். அவன் சொன்ன செக்ஷன்லாம் கரெக்டா?
யாரையும் கொல்ல முடியாது. பாசிபிள் இல்ல. விட்டுருவோமா? நான் இருக்கேன், பயப்படாதீங்க. உங்க தைரியத்துல தான் சார் போறேன். ஹலோ, என்ன சார் பயந்து போய் அவங்ககிட்டயே போயிட்டீங்களா? இத பாரு, அவரை பத்தி உனக்கு தெரியாது. அங்க டோருக்கு வெளியே அவனை பார்க்க யாரோ வெயிட் பண்றாங்க. அவனை கொஞ்சம் பார்க்க சொல்ல. டோருக்கு வெளியில யாரோ இருக்காங்களா உங்களை பார்க்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐம் ஃப்ரம் 29 கைஸ் சலூன். உங்களுக்கு ஷேப் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்பதானே ஒருத்தன் உங்க சலூன்ல இருந்து ஷேவ் பண்ணிட்டு போறான். இல்லை சார், ஐ எம் த பர்சன். அப்ப இப்ப வந்தவன் கோ கேட்ச் தி கை. போய் பிடிடா. ஹலோ, ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. ஏய் ஷிராக், உன் பின் கழுத்தை யாராவது பார்க்க சொல்லு. ஜஸ்ட் செக். சார் விரல் ரேகை. விரல் ரேகை. உன் இடத்துக்கே வந்து உன் கழுத்துல கட்ட விரல் ரேகை வைக்கிறவனுக்கு அந்த கழுத்து இருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வயசானவங்க கழுத்துல ஷேவிங் கத்தி வச்சுல என் ஆளு எப்படி? எனக்கு சொல்றதை விட செய்யறது தான் ஈஸி. என்ன லக்ஷ்மிகுமார், அவனால உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு இப்போ புரிஞ்சிருப்பீங்களே. சாரி. வெல் ஜஸ்ட் சில் யார், ஜஸ்ட் a phone call. நான் ஏதோ சிம்பிள் கேஸா இருக்கும்னு நினைச்சேன். இது ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்கு. உங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. உங்க பணம் கவுண்ட் பண்ணிக்கங்க சார். என்னை விட்டுடுங்க. இவர் நம்மளை காப்பாத்துறாரு. என் கழுத்துல ரேகை வச்சுட்டான். 10 பேர் அனுப்புனா என்ன பண்ணுவான்? 20 பேர் அனுப்புனா செம்ம டீ வாங்குவோம். 30 பேர், துண்டாக்கிடுவாங்க சார். 50 பேர் அனுப்பு. செதில் அவனை வெட்ட சொல்ல. ஓ. Oh, he already escaped. Oh, ये दो उसके आदमी है who want to kill him. ட்ரெயின்லயோ பஸ்லயோ போகக்கூடாது. வண்டி மாறி மாறி போங்க. லேட் ஆனாலும் பரவாயில்ல. ஆளை காட்டினதும் அவனை கொன்னுடுங்க. புரியுதா? Oh. ஏய் கதிரு, மணி 1:30 நீ இன்னும் தூங்கலையா? நம்ம கேஸோட ஹிஸ்டரியை பார்த்துட்டு இருக்கேன். நீ அந்த லட்சுமி குமாரை போட்ட பொருள கமிஷன் நமக்கு சாதகமா தான் வரும். வந்து படு. தீர்ப்புக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள அவன் எதுவும் ஃப்ராடு தானே பண்ணிடக்கூடாது. Oh. ஏய் 40-50 பேர் இருக்கானுங்க. டேய், நீ போய் பெரியவங்க தூங்குற ஹால் டோரை லாக் பண்ண. மெயின் போர்டு கிட்ட போய் மெயின் ஆஃப் பண்ண. ஃபுல்லாக இருட்டேன். இதுலேருந்து ஒரு காசை தூக்கி போடுவேன். இந்த சவுண்டு கேட்டதும் ஒரே ஒரு செகண்ட் மெயின் ஆன் பண்ணிட்டு திரும்ப ஆஃப் பண்ணிடு. மறுபடியும் என் காயின் சவுண்டுக்காக வெயிட் பண்ணேன். நான் எப்போல்லாம் காயின் போடுற சவுண்டு ஒன்று கேட்குதோ அப்போல்லாம் மெயின் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணேன். நான் மொத்தமாக எல்லா காசையும் தூக்கி போட்டா டோட்டலாக மெயின் ஆன் பண்ணிடுறேன். ஓகே? Oh God. ஏய் கரண்ட் கட் ஆயிடுதுடா. ஏன்டா தூக்குறீங்க? லைட் தான் ஆஃப் ஆயிக்குது. பாத்துக்கறேன் விடுங்கடா. ஏய் கோழி, இருடா நம்ம பர்சனாலிட்டி போட்ற போற. சபானா மூமெண்டே இல்லடா. Oh my God. The strategy. Oh. What a nice strategy, yaar. Awesome.
my God. Wow. एक दो तीन चार पाँच छह सात आठ आई थिंक 8 of them are left now. Fight scene bro. Coin fight scene, huh? Whoa. ओह गॉड! सो गाइस जैसे कि हमने ये पोस्ट इंटरवल सीन भी देख लिया है कत्ती मूवी का व्हिच इज सुपर फैंटास्टिक स्पेशली दिस लास्ट फाइट सीन व्हिच वी हैव सीन like how he was beating them, how he was like, oh my god, it was such a fantastic scene. Just with the coin, with the help of coin, he told him the that sign language with with what, like he was beating them. Oh my god, it was such a fantastic scene. And even full scene, full post interval scene was super fun. And Samantha started liking him, but I don't know whether she started liking this double role or like Jeevanandam. That we'll know, I think, in climax scene only. And yes, the real Jeevanandam is coming back, and if he will recognize him, then the movie will get little like changed. I don't know what will happen, but he already came out of jail, and he made a deal with that thief who was running from the jail. So yeah, let's see what is there more left in the movie. The movie is going super fun till now. I am enjoying every bit of it, especially all these scenes, like whatever they are showing, how he called the villain and he's telling like he gave the fingerprint on his neck, and it was super fun to watch. What about you guys? What are your opinion? How was my reaction? Did you like it? Did you enjoy it? Comment down below if you liked it with this video. Give it a thumbs up, subscribe my channel. I will see you super soon in next part. Till then, bye bye.